கங்குவா நல்லா இல்ல ப்ரோ, சும்மா பைசா கங்குவா சிஜி நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் மொக்க ப்ரோ. வேற லெவல் சார். சூப்பரா இருக்கு. நல்லா பிடிச்சிருந்தீங்களா? வேற லெவல் இருக்கு. அண்ணா ஆக்டிங் வேற செமையா இருக்குங்க ப்ரோ. நல்லா பிடிச்சிருந்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சூர்யா எப்படி பண்ணிருக்காரு? அவருதாங்க ஸ்டீலர். ஸ்டோரி எப்படி இருந்தது? எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் சூப்பரா பார்ட் இருக்கு. 2 எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? வேற லெவல் இருக்கு. மொக்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படம்? நாங்க சூர்யா திரும்பி வர எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே இல்ல. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? நடிப்பு நல்லா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, படம் அதுக்கேத்த மாதிரி இருக்கா? இல்ல படம் ஒண்ணுமே இல்ல. ஏன் என்ன எதிர்பார்த்தீங்க? முடிஞ்சு போச்சு. படத்தை முடிச்சு போட்ட சிவா. சூர்யா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. கஷ்டப்பட்டு நடந்துருக்கு. இப்போ சிவா முடிச்சு போட்ட படத்தை. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நல்லா எதிர்பார்த்தேன். படமே மொக்கணும். முடிச்சு விட்டீங்க போங்கண்ணா. ஏன் என்ன எதிர்பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. சூர்யா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்க மாதிரி. சூர்யா மட்டும் தான் நல்லா இருக்கு, வேற யாருமே நல்லா இல்ல. ஏன் என்ன எதிர்பார்த்தீங்க? கடைசில ஒரு கேமியோ வர அவரும் நல்லா இருக்கு. ப்ரோ நாட் குட். ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ. வேற லெவலில் இருக்கு. நம்ம படம் உண்மையில சொல்கிறேன், வேற லெவலில் செம்மையாக இருக்கு. சூர்யா வேற லெவலில் கம்பேக் கொடுத்துருக்காரு. அதேமாரி சிவா சார் செதுக்கி இருக்காப்புல படத்தை. நல்லா இருக்கு. ஆனால் செம்மையாக இருக்குண்ணா. நீங்கள் வந்து பாருங்க. என்ன எதிர்பார்த்து வந்தோம்னா, நாங்கள் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தது படத்தில். ஒரு பழைய காலத்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்குமே. பெருசாலாம் எங்களுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்ற மாதிரி இருந்து படத்தில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? அது வேணா ஓகே, மித்தபடி ஒன்றுமே இல்லை படத்தில். என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? படமே மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ, அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியே இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே பட் ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்தது. பட் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்னு தோணுது. பட் டைரக்ஷன் வைஸ் அது பெட்டராக தான் இருந்தது. பட் ஸ்டோரி தான் இல்லை. ஐ திங்க் பார்ட் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஹைப்பு கொடுத்து முடிச்சிருக்காங்க. பார்ட் 2ல் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் பார்ட் 1 வந்து ஹோஸ்ட் தான். படம் 1000 கோடி கன்ஃபார்ம். அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்தது? ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், ஒன்றும் இல்லை. என்னமோ நினச்சி வந்தோம் ப்ரோ, ஒன்றும் பெருசாக இல்லை. படம் எப்படி இருந்தது? என்ன ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் பெருசாக நாங்கள் நினச்சி வந்த அளவுக்கு இல்லை. வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. கார்த்திக் ஒசரம் கடைசியில் பார்க்கலாம் ப்ரோ. கங்குவா நல்லா இல்ல ப்ரோ, சும்மா பைசா சிஜி நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் மொக்க ப்ரோ. தளபதி ஃபேன் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. படம் ப்ரோ படம் பக்கா மாஸ். செகண்ட் ஹாஃப் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அது அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டோரி எப்படி இருந்தது? கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸ்டோரி பக்காவாக தான் இருந்துச்சு. சூர்யாவுக்கு பயங்கரமான கம்பேக். ப்ரோ 3D சூப்பராக இருந்தது. 2.0க்கு அப்புறம் நல்ல 3D தமிழ் படம்னா இதுதான். புரியலைங்க. வேற ஏதாவது நல்ல படம் வந்தால் போய் பாருங்க. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்தது? அது கொஞ்சம் போரிங்காக இருந்தது. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? அவர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? படம் ஒன்ஸ் பார்க்கலாம், பரவாயில்ல. பிரம்மாண்ட படம். ஓகே பரவாயில்ல. சூரியன் நல்லா நடிச்சிருக்காரு. மேபி செகண்ட் பார்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்திக் லாஸ்ட் வர்றது சஸ்பென்ஸ். பிடிச்சிருக்கா? ஓகே பரவாயில்ல. 100 நாள் எதிர்பார்த்து வந்தீங்க? கதை ஃபுல்லாமே ஃபைட் தான். ஃபுல்லாமே ஃபைட் தான். ஃபுல்லும் ஃபைட்டு தான். தயவு செஞ்சு படத்துக்கு போயிடாதீங்க. தமிழ் சேனல் தான், பிங்கோ தானே. தயவு செஞ்சு படத்துக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க மக்களை, நல்லா ஏமாத்துறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் உள்ள கேவலம். விஎஃப்எக்ஸுங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்பிடாதீங்க. சூர்யா ஃபேன்ஸாக இருந்தாலும் கலாய்ப்பாங்க. 4 மணி ஷோ வந்த FTFS ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க படம் வேஸ்ட்டு. யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்கள என்ன நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்க சொல்லுங்கள். சூர்யா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அது கஷ்டமே பண்ணல ப்ரோ. ஆல்ரெடி என்ன பண்ணுவாரோ அதே தான் கத்திட்டே இருந்தார். சிவாக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தது தான். சூர்யாவை நல்லா யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அது வேணா யூஸ் பண்ண மாட்டாரு. எல்லாரும் சூர்யாவோட ஆக்டிங் மற்ற படத்தில் நமக்கு தெரியும் எப்படி பண்ணுவாருன்ட்டு. பட் இந்த படத்தில் கற்றுங்க, சும்மா எப்படி வேணால் நடிங்க, ஓவர் ஆக்ட் பண்ணுங்கன்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்கோப் எதுவுமே இல்லை. ஒரு எமோஷன் சென்டிமெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. வீரம் எடுத்த மாதிரி கொஞ்சமாச்சும் மாஸ் எலிமெண்ட்ஸ் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. அதுவுமே இல்லை. படம் ஓவராலாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது, கரண்ட் போர்ஷன் இருக்கு. எதுவுமே ரெண்டுமே அது மேட்சிங்காகவே இல்லை ப்ரோ. மேட்சிங்கே கிடையாது. கொஞ்சம் இந்த சீன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்காதீங்க, தயவு செஞ்சு படம் பார்க்காதீங்க. ஓடிடியில் வந்து அதில் சிவாக்கு யாரை கொடுத்தாலுமே அவருக்கு யூஸ் பண்ண தெரியல ப்ரோ. சென்டிமெண்ட்டை வேணும்னே இந்த படத்தில் திணிச்ச மாதிரி இருக்குது. அது ஒரு சென்டிமெண்ட்டாக கூட நமக்கு தோண மாட்டேங்குது. டோட்டலாக சொல்ல போனால் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தது ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன்.
சூர்யா நல்ல ஆக்டிங் இருக்கு, அவர் நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணலாம். அவர் தம்பி கார்த்தி இது வரைக்கும் நடிச்ச படம் எல்லாமே நல்ல ஸ்கிரிப்ட். ஆனா வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணது சூர்யா ஏன் இந்த தப்பு பண்ணான்னு தெரியல. 2 வருஷம் கழிச்சு அவர் படம் வருது. ஓடிடியில் 2 படமே சூப்பர் ஹிட் படம். இந்த படமும் கொடுத்துருக்கலாம், நல்ல டைரக்டர் கொடுத்துருக்கலாம். சொல்ல போனால் சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. படத்தில் ஒன்றும் இல்லை. டிஎஸ்பி மியூசிக் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்கு. டிஎஸ்பி மியூசிக் பயங்கரமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் கூஸ் பம்ப்ஸ் இருக்குங்க. தலைவனே பாட்டெல்லாம் சரியான கூஸ் பம்ப்ஸ். சூர்யா வேற லெவல் மாஸ் ப்ரோ, வேற லெவலா இருக்குது ப்ரோ. கம்பேக் 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து நடிச்சிருக்காரு. பின்ன ஜிங்க படம் என்ன இல்லாமல் எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த அவ்வளோக்குன்னு இல்லைங்க ப்ரோ. சிஜி ஒர்க் மட்டும் நல்லா இருக்கும். சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் எல்லாம் சூப்பர். என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க படத்தில்? படம் ஃபுல்லாகவே காலை 4 மணிக்கு எழுந்து வந்ததுக்கு படம் ஒன்றுமே இல்லை. என்ன எதிர்பார்த்தீங்க? எப்படி இருந்தது? சூரிய நடிப்பு ஓகே, இந்த படம் ஃபுல்லாகவே ஆவரேஜ். அப்படியே படமே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, கதையே இல்லை. எதனால் அது சூர்யா அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, அது படத்தில் எதனால் அது இது ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறீங்க? ஒர்க் அவுட் ஆகலைன்னா டைரெக்ஷன் அந்த மாதிரி எடுத்துருக்கு. என்ன பார்க்குறதுக்கு 3D ஓகே பார்க்கும்போது, ஆனால் படம் ஒன்றுமே இல்லை. படத்தில் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டோட எண்டிங் வேறு ஒன்றுமே இல்லை படம் ஃபுல்லாக. இப்போ பார்க்கல, ஒரு டைம் பார்க்கலாம். இருக்குண்ணா படம் கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி சூப்பராக இருக்கும். எதனால் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது? எல்லாம் விஷுவல் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்டிங் ஆகட்டும், இன்னொன்று சண்டை காட்சி எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம தலை ஃபேன் தான், பட் சூர்யா படம் இப்போ சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு பார்த்த ஃபீல் சூப்பராக இருக்கு. காலேஜ் 2000 கோடி வாங்கி தருவோம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, என்ன எதிர்பார்த்தாதீங்க? படம் எப்படி இருந்தது? அப்படி எல்லாம் இல்ல. ஓகே, நல்லா இருக்கு. பலியாடி வந்தான் சொல்லுங்க. சூர்யா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பர். சூர்யா சூப்பர், கார்த்தி சூப்பர், கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. 2000 கோடியில ஒரு சைபர் மிஸ் ஆனா இவங்க கொடுப்போம் கொடுக்கலாம். நாங்க செகண்ட் பார்ட் லீட் நல்லா இருக்கு. ஓகே இஸ் தான் ஒன் டைம் வாட்சபிள் டே. டைம் ஆச்சுடா. கஷ்டப்பட்டு நடிச்சதுக்கான எஃபெக்ட் ஸ்கிரீன்ல தெரியுதா? ஆக்டிங்லையா? ஆக்டிங்ல செம்மையா இருக்கு ப்ரோ. அந்த சூர்யா தவிர அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல படத்துல. அது குட்டி பையன் இருக்கா, அவன் தான் அந்த குட்டி பையனே எங்க உசுர வாங்கிட்டா 3 மணி நேரமா. சாவானே இருந்தாலும் கடைசி செட்டப் இல்ல நான் சொல்ல முடியாது ப்ரோ. நான் விஜய் ஃபேனால இவங்க எல்லாரும் விஜய் ஃபேன் சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. சூர்யா ஃபேன் இவங்ககிட்ட கேளுங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர போர். പിന്നെ ഒന്നാമത്തെ ഭയങ്കര സ്ലോ സ്പേസിൽ தான் போகுது. விஷுவல்ஸ் மட்டும் தான் இருக்கு. പിന്നെ சூர்யா உட்கார வச்சு ஓம குத்திட்டாங்க எங்களை எல்லாம். அந்த படத்துல ஒண்ணும் இல்ல தெரியும் சொன்னா. சொல்லு கதை என்ன சொல்லு. கதை ப்ரோ பாருங்க ப்ரோ. 2000 கோடி ப்ரோ. சூர்யா வணக்கம். படம் சூப்பராகவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பராகவே சூர்யாவோட இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் எப்பவும் போல் மாசாவே பண்ணியிருந்தாரு ப்ரோ. சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பக்காவாக இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலாக இருந்துச்சு. படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்ச அந்த 3D எஃபெக்ட்ஸ், விசுவலைசேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நம்ம 3Dயில் பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே நேர்லேயே அங்கேயே இருக்கிற மாதிரி அந்த கிராஸ் சீன், அந்த இது எல்லா சீனுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபயரு, அந்த தண்ணியில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. 3D விஷுவலைசேஷன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் லேகாக தான் போகும், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நல்லா ஸ்பீடாக தான் போச்சு. படத்தோட மேக்கிங் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஆர்ட் ஒர்க்கு, விஷுவல்ஸு, படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக், கங்குவா மியூசிக் நல்லா கூஸ் பம்ப்ஸோட சூப்பராக தான் இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூர்யா ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் தான் பின்னிட்டார். சூர்யாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இந்த மூவியில். இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதில்லை. இந்த படத்தில் அவர் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அவரோட பாடி கட்ஸ் எல்லாமே இதுக்காக நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிங் எல்லாமே பார்க்குறக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல டீசெண்டான ஃபிலிம் தான். சிவா நல்லா பண்ணியிருக்காப்புல. கம்பேக் மூவியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபேக்ஷன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு, மற்றபடி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆக்டிங் வைஸ் எப்படி இருந்தது சூர்யாவோட? சூர்யா ஆக்டிங் பீக் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் தேட்டரில் வராரு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். எனக்கு விஷுவல் எஃபெக்ட் பக்காவாக இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஸ்டோரிலையும் கரெக்டாக போகிற மாதிரி இல்லை, லேகாக போகுது. அந்தளவுக்கு ஒர்த்தானா கிடையாது, ஆவரேஜ் தான். அதான் ப்ரோ, எல்லா படத்துலையும் நல்லாயிருக்கு. இந்த ஸ்டோரிலையும் கொண்டு போனது லேகாக கொண்டு போயிருக்காங்க. படம் அங்கே கரெக்டான லைனில் போகல, ஒரு மாதிரி ஸ்லோவாக. அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, அதுக்கான எஃபெக்ட் படத்தில் தெரியுது. படம் எல்லாமே ஓகே ப்ரோ, இந்த ஸ்டோரி லைன் சரியில்லாதனால படம் லேகாக தெரியுது நம்மளுக்கு. மற்றமே இல்லைங்க, தலைவலிச்சு தான் மிச்சம். ரொம்ப லென்த்தை படம் ஷார்ட்டான லென்த்தை போகிற மாதிரி கத்துறாருங்க, உள்ளே போட்டுட்டு கத்துறாரு. எதுக்கு கத்துறாருன்னே தெரியல. விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆவரேஜாக இருக்குது. ஒன்றுமே இல்லை.